இன்றைக்கு சிலவற்றை பார்க்கலாம். ஒரு முறை ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்கள் பகவானுக்கு பாத பூஜை செய்ய விரும்பினார். அப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஆசிரம உணவு குடிலில் அமர்ந்திருந்தோம். அவருக்கு அதற்கு வேண்டிய பூக்கள் எல்லாம் தயாராக ஆசிரமத்தில் வைத்தார்கள். பகவான், நாங்கள் நினைத்தோம் அவர் உணவு குடிலேயே அவரை பாத பூஜை செய்ய விடுவார் என்று. ஆனால் ஏனோ பகவான் சொன்னார், நீங்கள் இன்றைக்கு இந்த பூக்களை எடுத்துக்கொண்டு போய் சேஷாத்ரி சுவாமி ஆசிரமத்தில் சேஷாத்ரி சுவாமி அவர்களுக்கு பண்ணிவிடுங்கள் என்றார். நாங்கள் என்ன கரெக்ஷன் என்று வியந்தோம். இது என்ன, பகவான் ஏன் இப்படி மிஸ்டீரியஸாக சொல்கிறார், என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கிறது என்று. இதற்கு முன்னால் ஒரு முறை அவர் பகவானுக்கு பாத பூஜை செய்ய விரும்பிய பொழுது இந்த அபோர்டு என்று சொல்வார்களே, அதற்கு மேல் கூரையானது நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பகவான் அந்த படியை ஏறி, அந்த மூங்கில் மரங்களால் கட்டப்பட்ட அந்த படியில் ஏறி மேலே போய் உட்கார்ந்து அவரை பாத பூஜை செய்ய விட்டார். ஜஸ்டிஸ் அவர்களும் வந்திருந்தார்கள் மேலே. பகவான் அந்த பாத பூஜைக்கான அந்த ஸ்தோத்திரத்தை என்னை சொல்ல சொன்னார். நான் சொல்ல சொல்ல திரு ஜஸ்டிஸ் அவர்கள் அதை ரிப்பீட் செய்து கொண்டே மலர்களை தூவி அவருக்கு பாத பூஜை செய்திருக்கிறார். இந்த முறை ஏனோ பகவான் அவரை சேஷாத்ரி ஆசிரமத்திற்கு சென்று அந்த சுவாமிகளுக்கு பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, சற்று தாமதமானார் போல் இருந்தபோது உடனே பகவான் சொன்னார், சீக்கிரம் போய்விடுங்கள், அங்கு இருக்கும் அறங்காவலர் உடன் கிளம்பி விடுவார் என்று சொன்னார். இவர் பகவான் சொன்னதை தலைமேற்கொண்டு சேஷாத்ரி ஆசிரமம் சென்ற பொழுது அதற்கு ஆசிரமத்தின் தலைவர் அங்கே தன்னுடைய இடத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார், ஆயத்தமாயிருந்தார். எப்படித்தான் பகவானுக்கு தெரிகிறதோ அவர் கிளம்பி நிற்கிறார், அவர் அங்கிருந்து செல்லப் போகிறார் என்று எப்படித்தான் அவருக்கு தெரிந்ததோ இவருக்கு ஒரே வியப்பாய் போயிற்று. அதன் பிறகு பகவான் இந்த மாதிரி சொல்லிவிட்டார், சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பண்ண வேண்டும் என்று இவர் சொன்னவுடன் அவருக்கு தெரிந்தது அந்த பூக்கள் எல்லாம் சேஷாத்ரி சுவாமி ஆசிரமத்திலிருந்து பறித்தவை என்று. சற்று நினைத்து பாருங்கள், ஆசிரமத்தில் பூ பறிக்கும் அளவுக்கு இல்லாததினால் சேஷாத்ரி ஆசிரமத்திலிருந்து பூவை பறித்து வந்தார்கள். பகவான் அந்த பூக்கள் சேஷாத்ரி சுவாமியினுடைய பாதத்திற்கு அர்ப்பணமாகட்டும் என்று அங்கே ஜஸ்டிஸ் அவர்களை அனுப்பிவிட்டார். அது மட்டுமல்ல, அவர் விரைவில் கிளம்பி விடுவார், நீங்கள் உடனே செல்லுங்கள் என்றும் அறிவுறுத்தினார். இவையெல்லாம் நமக்கு பகவானை பற்றி அறிய நமக்கு பகவானே கொடுத்துள்ள வாய்ப்புகள். எப்படி ஒன்றொன்றையும் அவர் ஏற்பாடு செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஒன்றொன்றும் ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிறது இயற்கையாகவே. சில விஷயங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். சில நிகழ்ச்சிகள் திரு புரோமை ஜெயராம் அவர்கள் நம்மிடம் சொல்லியிருக்கிறார். அவருடைய சிநேகிதர் கணபதி அவர்கள் ஒருமுறை அந்த நட்டுவாக்கிளி என்று சொல்லும் ஒன்று கடித்தவுடன் விஷம் ஏறிவிட்டது. உயிர் போகும் தருணத்தில் பகவான் அவரை எடுத்து தன்னுடைய மடியில் கிடத்தி கொண்டு விசிறிக்கொண்டே இருந்தார். அவர் விசிற விசிற அந்த விஷம் தானாக இறங்கி பிறகு வெளியில் சென்று விட்டது. அவருக்கு சர்பதோஷமும் இருந்தது போலும். ஒருமுறை அவர் பகவானை காண சென்ற பொழுது பகவான் சொன்னார், நான் 2-3 நாட்கள் சென்னையில் இருக்க வேண்டியிருக்கிறது, சென்னைக்கு போக வேண்டியிருக்கிறது, நீ தினமும்
இந்த இடத்திற்கு, இந்த சன்னதி ஸ்ட்ரீட் வீட்டிற்கு வந்து விளக்கேற்றி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது நாம் எல்லோரும் நாம் வெளியே செல்ல வேண்டுமானால் நம்முடைய வீட்டுக்கு யாரையாவது வைத்து செல்வோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பகவான் சொன்னார், அப்படி நீ வரும்பொழுது விளக்கேற்றி வைத்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல வேண்டும். நீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்ல புஷ் புஷ் என்று சத்தம் கிளம்பும், பாம்புகளுடைய சத்தம் கேட்கும். ஆனால் நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து இந்த சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து வர வேண்டும் என்று கூறிவிட்டார். அதன்படியே கணபதி அவர்கள் அங்கே உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்ல அதே மாதிரி இவருக்கு சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு நாகப்பாம்பு அந்த இடத்தில் மூச்சு விடுவது போல் புஷ் புஷ் என்று கேட்டவுடன் பகவான் சொன்னாராம், இப்படி வரும், ஆனால் நீ அவற்றைக் கண்டு பயந்து விடாமல் தொடர்ந்து பாராயணம் செய் என்று. இவருக்கு அது ஞாபகம் வந்தவுடன் உடலில் தெம்பு திரும்பியது, பயம் விலகியது. அதன் பிறகு பகவானை நினைத்தபடியே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னார். அந்த பாம்புகளுடைய அந்த மூச்சு காற்று, அந்த சத்தம் மட்டும் கேட்பதோடு நின்று விடவில்லையா, அவர் கண்களுக்கு பாம்புகள் நெளிந்து நெளிந்து வெளியே போவதும் பட்டதான். நிஜமாகவே சன்னதி ஸ்ட்ரீட்டில் பாம்புகள் இருந்து அவை வெளியே போகின்றவா இல்லை, அவருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு காட்சி கிட்டியதா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் பாம்புகளுக்கும் என்ன சம்பந்தம்? பாம்புகளுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்? நினைத்து பார்த்தால் எல்லாமே மிஸ்டரியாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு நட்டுவாக்கிளி கடித்து விஷம் ஏறி அந்த விஷத்தை இறக்கிய பகவானுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா அவருக்கு என்ன தோஷம் இருக்கிறது. இந்த சர்வதோஷத்தை, அவருடைய சர்வதோஷம் அவருடைய உயிரையே எடுக்கும்படியாக இருந்திருக்கும். ஆனால் பகவான் அதை விலக்கி அவரை உட்கார வைத்து விளக்கேற்றி சகஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்ய சொல்லி அவருடைய கண்களுக்கு பாம்புகள் நெளிந்து நெளிந்து வெளியே செல்வது போன்ற காட்சியை காட்டி அவரை அந்த கர்மத்திலிருந்து விடுபடுத்தினார். இது ஒரு காட்சி. ரோமை ஜெயராமன் இன்னொன்று சொல்கிறார், அவருடைய நண்பர் ஒருவரோடு அவர் வந்திருந்த பொழுது அவருடைய நண்பர் வீடு கட்ட வேண்டும் என்று அதற்காக அவர் லோனுக்கு சாங்ஷன் பண்ணுவதற்காக போட்டிருந்தாராம். ஆனால் டிலே ஆகி கொண்டே இருந்தாம், அவருக்கு வேண்டிய லோன் கிடைக்கவில்லையா. மிகுந்த கவலைப்பட்டு பகவானை அணுகினார். பகவான் அவருடைய அலுவலகத்திலேயே தான் லோன் கேட்டு அவர் போட்டிருந்தார். ஆனால் ஒரு பதிலும் இல்லை, தாமதமாகிக் கொண்டே இருந்தது. கவலைப்பட்டு அவர் பகவானிடம் வரும்பொழுது பகவான் சொன்னார், பரவாயில்லை, நீ இன்னொரு முறை விண்ணப்பித்துக்கொள், இந்த முறை சாங்ஷன் ஆகிவிடும் என்று சொன்னாராம். அதன் பிறகு சிறிது நேரம் சிகரெட் புகைத்து கொண்டே இருந்தாராம். பிறகு அவர் சொன்னாராம், அவர்களை கிளம்பும் பொழுது, நீங்கள் இன்னொரு முறை விண்ணப்பிக்க வேண்டாம், தானாகவே வந்துவிடும் என்று கூறிவிட்டாராம். அதன்படியே இவர் சென்ற பிறகு தானாகவே அவருக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆகிவிட்டது. சாந்தி என்று ஒரு அம்மா சொல்கிறார்கள், அவருக்கு ஒரு வீடு வாங்க வேண்டி இருந்தது. 3 லட்சம் தான் இருந்தது. 5 லட்சம் சொன்னார்கள். 5 லட்சம் கொடுத்தால் கிரயம் செய்வேன் என்று சொன்னார்களாம் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். இவர் எங்கு செல்வார்? 3 லட்சத்தை வைத்து கொண்டார். மிச்சம் லட்சமாக பகவானுடைய நாமத்தை சொன்னார். நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் எங்கு படத்துக்கு போவேன், ஒரு நல்ல வீடு வந்திருக்கிறது, நான் வாங்க வேண்டும், என்னிடம் 3 லட்சம் தான் இருக்கிறது என்று சொல்லி அழுது அழுது பிரார்த்தித்தாராம். நாமம் சொல்லி சொல்லி பிரார்த்தித்தாராம். அதன் பிறகு அந்த வீட்டுக்காரர் வந்திருந்தாராம். அவரோடு பேசும் பொழுது இவர், என்னிடம் 3 லட்சங்கள் தான் இருக்கிறது, என்னால் கடன் வாங்க முடியாத நிலைமை, நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று சொன்னவுடன், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்,
அந்த வீட்டுக்கு சொந்தக்கார அந்த பெண்மணி சொன்னாராம், அம்மா நீங்கள் எனக்கு 3 லட்சத்திற்கு இதை வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் 5 லட்சம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். இந்த மாதிரி யார் சொல்வார்? எந்த ஒரு வீட்டை விற்பவர் சரி உன்னிடம் இருக்கும் பணத்தை கொடு போதும் என்று வாங்கிக் கொள்வாரா? இது எப்படி நடக்கக்கூடிய, எப்படி சாத்தியம்? எந்த விதமான வினோதங்கள் நடக்கின்றன பார். அங்கே அவர் சொல்கிறார், நீ மறுபடியும் முதலில் இன்னொரு முறை விண்ணப்பித்துக்கொள், உனக்கு கிடைத்துவிடும் என்று சொன்ன பகவான் ஒரு சிகரெட்டை புகைத்த உடனேயே சொல்கிறார், இல்லை இல்லை தானாகவே உனக்கு வந்துவிடும், நீ மறுபடியும் கூட விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதன்படியே அவருக்கு சாங்ஷன் ஆகி வந்துவிட்டது. இந்த இடத்தில் அதுவும் இல்லை. அந்த வீட்டின் சொந்தக்காரர் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாயோ அதை மட்டுமே கொடு, வேறு கொடுக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். இப்படி விதவிதமாய் ஒரே ஒரு பிரச்சனையை விதவிதமாய் பகவான் அனுகிரகிப்பதை பார்க்கிறோம். அந்த சாந்தி என்ற அம்மா சொல்கிறார், அவர் காசிக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது, ஆனால் டிக்கெட் கிடைக்கவில்லை. இதன் பிறகு பகவானுடைய நாமத்தை சொன்ன பிறகு கடைசி நிமிடத்தில் யாரோ ஒருவர் டிக்கெட்டை கேன்சல் செய்து இவருக்கு கிடைத்ததாம். இதே போல் திருமதி பங்கஜம் தாஸ் அம்மா அவர்களும் சொல்கிறார்கள், காசிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் அவருக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை, ஆனால் பகவான் போ என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அவர் டிக்கெட் வாங்குவதற்கு போகும்பொழுது யாரோ ஒருவர் காசி செல்ல வேண்டியவர், அவர் பெயர் ராம்குமாரா, அவர் அதை கேன்சல் செய்ய இவருக்கு இடம் கிடைத்தது. சில சமயம் ஒரே மாதிரி நிகழ்வுகள், சில சமயம் வெவ்வேறு நிகழ்வுகள். ஏன் இப்படி வெவ்வேறாய் நிற்கிறது என்பதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாம் எல்லோருமே வெவ்வேறாய்தானே இருக்கிறோம். ஒவ்வொருடைய முகமும் பார்ப்பதற்கு வித்தியாசமாகத்தான் இருக்கிறது, ஒவ்வொருடைய மனமும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. ஒரே மாதிரியான கர்மம் இருந்தாலும் அதனுடைய பலன்களும் வித்தியாசமாக இருக்கலாம், அல்லது ஒரே மாதிரியும் இருக்கலாம். அது இறைவன் கையில் இருக்கிறது அல்லவா? தாசில்தார் வாசுதேவன் என்பவர் திருவண்ணாமலையில் தாசில்தாராக இருந்தார். அப்பொழுது 77ஆம் வருஷத்துக்கு முன்பெல்லாம் பகவானுக்கு நிரந்தர வாசம் என்று கிடையாது, வீடு ஒன்று கிடையாது. எங்கு வேணாலும் இருப்பார். புன்னை மரத்தடியில் இருப்பார், ரயில்வே ஜங்ஷனில் இருப்பார், இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே அரச மரத்தடியில் இருப்பார், இல்லை கோவிலுக்குள் எங்கேனும் உட்கார்ந்திருப்பார். கோவிலில் சில சமயம் இந்த சம்பந்த விநாயகர் ஷ்ரைன் இருக்கிறது, அதன் அருகே உட்கார்ந்திருப்பார். ஒருமுறை ஹிமாச்சல பிரதேஷ் கவர்னர் ஸ்ரீ ராஜா அவர்கள் பகவானை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். திருவண்ணாமலைக்கு வந்தார்கள். தாசில்தார் வாசுதேவன், நான் அவரை அழைத்து போகிறேன், ஆனால் அவர் எங்கே இருப்பார் என்று சொல்லவே முடியாது, யாருக்குமே தெரியாது, எங்கும் இருப்பார். அதனால் நாம் முதலில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போய்விட்டு பிறகு வந்து தேடுவோம் என்று சொன்னார்களாம். உடனே திரு ராஜா அவர்களும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்து உள்ளே நுழைந்தவுடன் பார்த்தால் பகவான் அந்த சம்பந்த விநாயகர் அந்த சன்னதிக்கு சற்று முன்பாகவே நின்று கொண்டிருந்தார். ஆனால் தாசில்தார் வாசுதேவனுக்கு ஏனோ அப்பொழுது உடனே நேரே பகவானிடம் செல்வோம் என்று தோன்றவில்லை. உள்ளே சென்று அருணாச்சலேஸ்வரை பார்த்துவிட்டு வரலாம் என்று நேரே சென்று விட்டார். பகவான் பெரிதாக சிரித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். அதன் பிறகு உள்ளே போய் அபிஷேகம் எல்லாம் பார்த்து வெளியே வந்தார்கள். பார்த்தால் பகவான் நின்று கொண்டிருக்கிறார். திடும் திடும் என்று எங்கு நிற்பார், எப்படி தோன்றுவார் இந்த இடத்தில் என்றெல்லாம் தெரியாது. இவர் உடனே அவருடைய கையை பிடித்து அழைத்து சென்றாராம். தாசில்தார் வாசுதேவன் அவர் ஒரு கர்னலாக இருந்தவர். ஆனால் அவருக்கு கர்னல் ராஜா என்று பெயர். அந்த கர்னல் ராஜாவை உடனடியாக பகவான் இருக்கும் இடம் கூட்டிச் சென்றாராம். உடனே பகவான் அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவருடைய கையை பிடித்தாராம். பகவானுடைய கை பிடிப்பு எப்படி இருக்கும் என்று
சில பேருக்கு நன்கு தெரியும். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்ததில்லை. ஆனால் சில பேருக்கு கிட்டியிருக்கிறது. அவர்களால் அதை உணர முடியும். ஸோ நிறைய நேரம், கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த கோவிலிலே நின்ற இடத்தில் நின்றபடி அந்த ஹிமாச்சல பிரதேஷ் கவர்னருடைய கையை பிடித்தாராம். அப்பொழுது அவர் பின்னால் அந்த ராஜா அவர்கள் சொன்னாராம், உடலெல்லாம் ஜிவ்வென்று ஏதோ ஏறிற்று, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எனக்குள் வேகமாக செல்வதை நான் உணர்ந்தேன். எனக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது, ஒரு புதிய உற்சாகம் ஏற்பட்டது. என்னால் விவரிக்க முடியாத ஒரு பேருணர்ச்சியை நான் பெற்றேன் என்று பின்னால் குறிப்பிட்டு அந்த வாசுதேவன் அவர்களை மிகவும் பாராட்டி, உங்களால் தான் எனக்கு இந்த இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைத்தது என்று கொண்டாடினார். அதேபோல் சேலத்திலிருந்து சிட்டிபாபு என்பவர், இதுவும் நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அவர் சென்னையில் இந்த ஜனகல்யாண் மீட்டிங் ஒன்றை அட்டன் பண்ணி கொண்டிருந்தார். அது முடித்தவுடன் அங்கு பத்திரிகையாளர்கள் அவர்களை எல்லோரையும் சூழ்ந்து கொண்டு பேட்டி இன்டர்வியூ செய்தனர். பலவிதமான கேள்விகளை கேட்டு அதை அவர்கள் இந்த தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்திருந்தது. சிட்டிபாபு அவர்கள் சேவை செய்யும் மனப்பான்மையுடையவர். ஜனகல்யாணில் சேர்ந்து அவர் சேவை செய்து வந்தார். அது முடிந்தவுடன் நேராக அவர் பகவானை காண வந்தார். அப்படியெல்லாம் முன்னே பின்னே சொல்லியெல்லாம் யாரும் வருவது கிடையாது. ஏனென்றால் பகவான் வந்தால் தரிசனம் கொடுப்பாரா என்பதே பெரிய பெரிய விஷயம், பெரிய சந்தேகம் வரும். அது வெகு சிலர்தான் பகவானுக்கு அறிவித்து விட்டு வருவார்கள். இவரும் முன்பின் சொல்லாமல் பகவானுடைய தரிசனத்திற்கு சென்றால், பகவானுடைய பக்கத்திலே அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருந்ததாம். அது ஒரு பக்கமாக மடித்து வைக்கப்பட்டிருந்ததாம். இவர் நமஸ்காரம் செய்யும் பொழுது பார்க்கிறார், அதில் என்ன இருக்கிறது என்றால், இவர் எந்த ஜனகல்யாண் மீட்டிங்கை அட்டன் பண்ணினாரோ, அதில் அவர் என்ன இன்டர்வியூ கொடுத்திருந்தாரோ அது வந்திருந்தது. இவர் வந்து உட்கார்ந்த உடனே பகவான் அந்த பத்திரிகையை அவரிடம் தூக்கி போட்டு காண்பித்தாராம். இவருக்கு ஒரே வியப்பு, நாம் வரப்போவது இவருக்கு எப்படி தெரிந்திருக்கிறது? நான் போய் அந்த ஜனகல்யாண் மீட்டிங் அட்டன் பண்ணி அங்கு இன்டர்வியூ கொடுத்தது இவருக்கு எப்படி தெரிந்தது? அதை சரியாக எடுத்து வைத்து நான் வந்து உட்கார்ந்தவுடன் நம்மிடம் தூக்கி கொடுக்கிறாரே. பகவான் அவரை மிகவும் நன்கு ஆசீர்வதித்தாராம். நீ மக்களுக்கு நன்றாக சேவை செய்வாய் என்று திரும்ப திரும்ப கூறி ஆசீர்வதித்தாராம். அதன் பிறகு இவரை விடும் பொழுது இவருக்கு ஒரு வேலை இருந்ததாம் ஒரு இடத்தில். நீ அங்கு சென்றுவிட்டு திரும்பி போகும்பொழுது இந்த பிச்சைக்காரனிடம் வந்து செல்ல வேண்டும் என்று சொன்னாராம். திரு சிட்டிபாபு அவர்கள் தலையசைத்து விட்டு போன போது அந்த போன இடத்தில் பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் ஒரு அனுபவம் உண்டாயிற்றான். அதன் பிறகு அவர் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய கூட்டம் உள்ளே இருப்பதை பார்த்து, நாம் பகவானை மேலும் மேலும் தொந்தரவு செய்யக்கூடாது, நம்மை நன்கு ஆசீர்வதித்து விட்டாரே என்று அவர் சொன்னதை பற்றி நினைக்காமல் இவர் வேகமாக அந்த வீட்டை தாண்டி செல்லும் பொழுது பகவான் எழுந்து வாசல் வரை வந்து, இங்கே வந்துவிட்டு செல்லுங்கள் என்று கூப்பிட்டார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி ஒவ்வொருவர் வாசலில் எத்தனையோ நாட்கள் காத்து கொண்டிருப்பார்கள். பகவானை தரிசனம் செய்ய மாட்டோமா என்று இருக்கும், அவர் ஒரு புன்னகை செய்ய மாட்டாரா என்று இருக்கும். இங்கே பகவான் வெளியே ஓடி வந்து, என்ன அப்படியே நேரே செல்கிறீர்கள், இங்கு வந்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி உள்ளே அழைத்து அவருக்கு மறுபடியும் பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். இது தனி மனிதர்களுக்கு பகவான் கொடுக்கும் மதிப்பா என்ன? பகவானுடைய வாழ்க்கையானது நான் அவர் கூட இருந்த அத்தனை வருஷங்களும் பார்த்திருக்கிறேன்.
அதில் ஏதேனும் ஒரு மனிதருக்கு மிகவும் மரியாதை கிடைக்கும், ஏதேனும் ஒரு மனிதருக்கு மிகவும் ஒரு ஆனந்தமான நிலை கிட்டும், ஏதேனும் ஒரு மனிதருக்கு அவர் கோபமாய் கத்துவது கிட்டும். இப்படி விதவிதமாய் பகவான் தன்னிடம் வருபவர்களை எல்லாம் அனுகிரகித்து வந்தார். எல்லாமே அவரிடமிருந்த அனுகிரகம்தான். ஒன்று மட்டும் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். பகவானுடைய பணியானது, அதாவது பக்தர்களுக்கு அவர் செய்யும் அனுகிரகமானது அவருடைய தந்தையின் பணியை மட்டும் ஒட்டித்தான் இருக்கும். தந்தையின் பணியை ஒட்டியே, தந்தையின் பணி ஒட்டி மட்டும்தான் இருக்கும். அதில் எக்ஸ் வந்தாலும் சரி, ஒய் வந்தாலும் சரி, ஜெட் வந்தாலும் சரி, ஏயா இருந்தாலும் சரி, பியா இருந்தாலும் சரி, அவருக்கு அது ஒரு பொருட்டல்ல. அவரவர்கள் செய்யும் பணி அவருடைய தந்தையின் பணி, அதை ஒட்டித்தான். பகவானே சொல்வார், இந்த பிச்சைக்காரனுக்கு சந்தோஷமாக, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. யாரோ ஒருவர் கேட்டாராம், ஆர் யூ ஹாப்பி? அப்பொழுது பகவான் சொன்னாராம், நான் ஹாப்பியாக இருந்தால் என்ன, நான் சந்தோஷமாக இருந்தால் என்ன, சந்தோஷமில்லாமல் துக்கமாக இருந்தால் என்ன, என்னுடைய உணர்ச்சி எப்படி இருந்தால் என்ன, எனக்கு முக்கியம் என்னுடைய தந்தையின் பணி. அந்த தந்தையின் பணியை அவருக்கு திருப்தி ஊட்டும் வகையில், அவருக்கு சந்தோஷம் தரும் வகையில் நான் செய்ய வேண்டும். இது ஒன்றுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்வார். It doesn't matter if this beggar is happy or unhappy. It does not matter if this beggar is healthy or unhealthy. What matters is my Father's work. This beggar lives only for Father's work. Individuals do not matter என்று சொன்னார். அப்படி அவர் அதில் ரூட்டாகி இருந்தார். அதை ஒட்டித்தான் அவரிடம் வருபவர்களுக்கெல்லாம் பல நிகழ்வுகள் ஏற்படும். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே இருக்கிறார், ஆனந்தமாய் சிரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பிரம்மரந்திரத்தில் இருக்கின்றன. அருகே சென்று பார்த்தால் அவர் ஒரு ஆழ்ந்த சமாதியில் இருப்பது போல் தோன்றும். அவர் கையை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆழ்ந்த சமாதியில் இருந்தாலும் அது இறைவனுடன் ஒன்றிய நிலை அல்லவா. அங்கு என்ன இருக்கும்? அன்புதானே இருக்கும், கருணை தானே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு அன்பாகத்தானே இருக்க முடியும். ஆனால் பகவான் எப்பொழுதும் கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நான் இருக்கிறேன், உனக்கு எதற்கு பயம் என்று சொல்வது போல் இருக்கிறது. உனக்கு எதற்கு கவலை? என்னிடம் வந்துவிட்டாய், நான் பார்த்துக் கொள்கிறேன். இதோ அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்று கூறாமல் கூறிக்கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிப்போம். பகவான்